தற்போது கிடைத்துள்ள மேலும் ஒரு அண்மைச் செய்தி. சென்னை தியாகராய நகரில் உள்ள துணிக்கடையில் பயங்கர தீ விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. மக்கள் நடமாட்டம் அதிகம் இருக்கக்கூடிய தீநகர் ரங்கநாதன் தெருவில் உள்ள துணிக்கடையில் தீ விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சுப்பிரமணியன். சென்னை தியாகராய நகரில் உள்ள ரங்கநாதன் தெருவில் தீ விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. இந்த தீ விபத்து எதன் காரணமாக ஏற்பட்டது? கூடுதல் விவரங்கள். மக்கள் நெருக்கமாக இருக்கக்கூடிய, கூட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் சென்னை டி நகர் ரங்கநாதன் தெரு. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய செயல்பட்டு வரக்கூடிய துணிக்கடை ஒன்றில் இன்று காலை தீ விபத்து என்பது ஏற்பட்டிருந்தது. குறிப்பாக சோஃபா ஆடையகம் என்று சொல்லக்கூடிய அந்த துணிக்கடையில் இரண்டு தளங்கள் கொண்ட துணிக்கடை அது. இங்கு தீ விபத்து என்பது ஏற்பட்டிருக்கிறது. தகவல் அறிந்து சைதாப்பேட்டை, அதே போல தேனாம்பேட்டை, அசோக் நகர், மாம்பலம் ஆகிய 4 தீயணைப்பு நிலையத்திலிருந்து தீயணைப்பு வண்டிகள் விரைந்து வந்து தீயை அணைக்கக்கூடிய பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 90% வரை தீ கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டதாக தீயணைப்புத்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் கரும்புகை மட்டும் வெளியேறி வருவதாகவும் தீயணைப்புத்துறை தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. தீ விபத்திற்கான காரணம் என்ன என்பது குறித்து விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அது மட்டுமல்லாமல் இந்த தீ விபத்தில் யாருக்கு எந்த காயமும் ஏற்படவில்லை என்ற தகவலையும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் ஏற்கனவே ரங்கநாதன் தெரு உள்ளிட்ட இடங்களில் செயல்படக்கூடிய கடைகளில் முறையான தீ தடுப்பு வசதிகள் செய்யப்பட்டிருக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவு ஏற்கனவே இருக்கிறது. இந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்கக்கூடிய கடையிலும் இந்த முறையான வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறதா என கேள்வி எழுந்திருக்கிறது. அது தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி சுப்பிரமணியன்.